ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை ஜூன் 22 முதல் ஜூலை 1 வரை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை, பரணி நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் இருக்கார். நிறைய பேர் சுக்கிரன் சார்ந்த வேலைகளில் இருப்பீங்க. அதாவது சுக்கிரன் அப்படின்னாலே ஆபரணங்கள், கவர்ச்சிகரமான வியாபாரங்கள், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், டிசைனிங்ஸு, பியூட்டி பார்லர்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு, வாகனங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல்ஸு, மெயினாக ரெசார்ட்ஸு டைப்பு ஹோட்டல்ஸு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட தொழில் இதிலெல்லாம் இருக்கவங்க, சினிமா தியேட்டர் நடத்துகிறவங்க, இதெல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான். இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. நமக்கு அருமையான நாளாக இருக்குது. பண வரவுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. இந்த பரணி என்பது மாலை 5:38 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் மேஷராசியில் இருக்குது, 3 பாதம் ரிஷபராசியில் இருக்குது. இந்த சந்திரன் சூரியனை போல பலன் தருவார். சூரியன் நமக்கு எங்கே இருக்கார்? 8ஆம் வீட்டில் இருக்கார். ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு 4ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இன்றைக்கி வேலைக்கு நல்ல நாளாக இருந்தாலும் கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, கடின உழைப்பு, நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லாயிருக்கும். கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களோ, ஐடி லைனில் இருக்கவங்களோ கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். பட் 8ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கும்போது நமக்கு 10ஆம் அதிபதி தான். சூரியன் 10ஆம் அதிபதி. ஆனால் இந்த ராகுனுடைய கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது தான் நமக்கு சூரியனுக்கும் ராகுக்கும் உள்ள ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகண தோஷம் மாதிரி. அதனால் ஒரு பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து அதுக்காக மெனக்கெட்டு அது கடைசியில் நமக்கு கைகூடாமல் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த 8ஆம் இடத்தினுடைய வேலை. அதனால் ரொட்டீன் ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மதியம் 3:16 ரோகிணி நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் பலமாக இருக்கார். இறை அனுகிரகம் மிக்க நாளாக இருக்கிறது. திருமண வரன் பார்க்குறதுக்கு நல்லது, கணவன் மனைவி உறவுக்கு நல்லது, குழந்தை பிறப்புக்கு நல்லது, சகோதர வழி உறவு மற்றும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட உறவு, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். கலை சார்ந்த நாள்கள், கலை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. தாயாருக்கு சுகமளிக்கும், பூர்வீக சம்மந்தப்பட்ட நன்மைகளும் நடக்கும், மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஜூன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த ரோகிணி நட்சத்திரம் ஃபுல்லாகவே இருக்குது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஜூன் 24 காலையில் நண்பகல் 12:53 வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 2 பாதம் ரிஷபராசியில் 7ஆம் இடத்துலையும் 2 பாதம் 8ஆம் இடமான மிதுன ராசியிலும் இருக்குது. இன்றைய பலனை நமக்கு தரவர் செவ்வாய். செவ்வாய் நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். நம்ம லக்னாதிபதி. கேதுனுடைய மக நட்சத்திரத்தில் இருக்கார். சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். மற்றும் செவ்வாய் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடிய அதே வேளையில் கேதுவுமே அங்கே இருக்கார், 10லேயே இருக்கார். அதனால் இன்றைக்கி எதையுமே நம்ம தைரியமாக செய்யலாங்கிற அந்த எண்ணம் வந்துடும். ஆதிக்க குணம் மேலோங்கி நிற்கும். கொஞ்சம் நம்மளை டாமினேட் பண்ணணுங்கிற விதத்தில் தான் நாம் செயல்படுவோம். ஆனால் கேதுங்கிறவர் கொஞ்சம் குழப்பி விட்டுருவார். இப்போ நாம் ஒன்று நினச்சி ஸ்ட்ராங்காக வேலை பார்க்குற மாதிரி நினச்சிட்டு பண்ணுவோம். அது நம்மளை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வேறு விதமாக திங்க் பண்ண வச்சிடும். நம்மளை பற்றி ஒரு பேட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா உவநட்சத்திர சனியாக இருக்கிறதுனால நம்ம பாடுபட்டோம் ஆனால் பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை சனி கொடுத்துருவார். அதனால் மேலோட்டமாக இன்றைக்கி நம்மளுடைய கடமையை மட்டும் கருத்தொன்றி பண்ணிவிட்டு டாமினேட் பண்ணாமல் போயிட்டோம்னா, ஆதிக்க குணம் இல்லாமல் போயிட்டால் பிரச்சனை இல்லை. ஜூன் 25 புதன்கிழமை காலையில் 10:40 திருவாதிரை நட்சத்திரம். இப்போ தான் 8ஆம் வீட்டில் சந்திரன் போகிறார். உண்மையிலேயே லக்னத்திற்கு 8ல் சந்திரன் போகிறது தான் உண்மையிலேயே சந்திராஷ்டமம். இந்த நாளில் புது காரியங்கள் அவாய்டு பண்ணிக்கோங்க. அதுவும் திருவாதிரைங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம்.
ராகு வேறு நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். ராகு குரு நட்சத்திரத்துலேயும் குரு ராகு நட்சத்திரத்துலேயும் இருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னா நமக்கு 4, 8 அப்படிங்கிறது வந்து அவஸ்தைகளை காட்டுது. லக்னம் வந்து ஒரு ஈஸியாக இல்லை, ஃப்ரீயாக இல்லை, ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கணுங்கிறத காட்டுது. ஆனாலும் வந்து ரொட்டீன் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பை கொடுக்காது, நல்ல அமைப்பு இருக்கும். மற்றபடி உறவுகள் சார்ந்த விஷயம், புது முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜூன் 26 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். இப்போவும் 8ல் சந்திரன் போகிறாரு, குருவினுடைய நட்சத்திரம். குருவும் 8லேயே இருக்கார். இதே 4, 8 அதில் குரு ராகு பரிவர்த்தனை. இதுக்குன்னே நான் தனியாக பதிவு போட்டிருக்கேன், சாரமாற்றம், குரு ராகு சாரமாற்றம்ன்ட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் இதில் கொஞ்சம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறதெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கோங்க. மறுநாள் ஜூன் 27 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். கடகராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு, சனியினுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. சனி 5ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறனால கிரியேட்டிவிட்டி மைண்டு மற்றும் கமிஷன் வகை, கலைத்திறமை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்காக நாம் ஏதாவது செஞ்சு அதில் மகிழ்ச்சி அடைகிறது, குழந்தைகள் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் டெவலப் ஆகிறது, இதுக்கெல்லாம் நல்ல நாளாக இருக்கிறது. நம்முடைய கலைத்திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள். ஜூன் 28 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 6:35க்கு தொடங்குகிறது. 9ஆம் இடத்துல சந்திரன். இப்போ கடகராசியில் சந்திரன் வீட்டிலேயே சந்திரன் இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புதன் வந்து அதே கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. 5ம் 9ம் நல்லா தான் இருக்குது. இது வந்து மூளை உழைப்பு சார்ந்து, அதாவது ஜோதிட தொழில், ஆன்மீக தொழில், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புரோகிதம், ட்ரஸ்ட்டு, இது மாதிரி தொழில், சட்டத்துறை, நீதித்துறை, வழக்குகள் சம்மந்தப்பட்ட துறை, மற்றும் நம்ம வந்து ஒரு இப்போ யோகா மாதிரி கலை சார்ந்த வேலையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். மெயினாக வந்து புதன் அப்படிங்கிறது திரைப்படத்துறை, எழுத்துத்துறை, பப்ளிஷிங், எஜுகேஷன் இந்த சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லது பண்ணும். அதனால் இன்றைய நாளில் வந்து நம்மளுக்கு புதனுடைய சனியினுடைய கூட்டு பலன் நமக்கு கிடைக்கும். ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:33க்கு மக நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறாரு, கேதுவை போல் செயல்படுகிறார், கேதுனுடைய நட்சத்திரம். கேதுவும் அங்கேயே இருக்குது, செவ்வாயும் அதே கேது நட்சத்திரத்தில் மகத்தில் இருக்கார், சந்திரமங்கல யோகமாக இருக்கிறது. இந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டான கேது வந்து சூரியனை போல் செயல்படுகிறாரு. சூரியன் நமக்கு 8ல் இருக்கிறதுனால ஒர்க்குக்கு நல்லா இருக்குது, தொழிலுக்கு நல்லா இருக்குது, நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உறவுகளுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த முன்னெடுப்புகளை இன்றைக்கி தவிர்க்கணும். ஜூன் 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 7:20க்கு பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் இருந்த சுக்கிரன் இப்போ 7ஆம் வீட்டுக்கு மாறிட்டார். அதே நேரத்தில் சந்திரன் 10ல் போகிறாரு. சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் எது அப்படின்னா ராகுவாக இருக்கிறதுனால, இந்த ராகு 4ல் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து மெட்டீரியல் சார்ந்த நன்மைகள், அதாவது இப்போ ஒரு கடை வச்சுருக்கோம், பிஸ்னஸ்ஸு, இது சம்மந்தப்பட்டது, கஸ்டமர், இது சம்மந்தப்பட்டதுக்கு நல்லாயிருக்கு. உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு இன்றைக்கும் நல்லா இல்லை. ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:53க்கு உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கி எதிர்பாராத சில நன்மைகள், எதிர்பாராத சில நபர்கள் சந்திப்பு, கஸ்டமர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் நல்லாயிருக்கும். புதுசாக கான்ட்ராக்டு கிடைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.